கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும். மயிலை மன்னாரின் கந்தவிடபூதி விளக்கம். அடுத்த பாடலுக்கும் சொல்ல போறேன்னு சொன்னானே என்று மளமளவன் அடுத்த பாடலை படித்தேன். முருகன் தனிவேல் முனி நங்குருவென்றருள் கொண்டறியாரறியும் தரமோ உருவந்தருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியென்றென நின்றதுவே. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அதுவன்று உளதன்று இலது அன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே. தமிழ் சும்மா பூந்து விளையாடி இருக்கிற பாட்டு இது. சொல்ல வந்த விஷயமாகட்டும், அதுக்குன்னு போட்ட வார்த்தை ஆகட்டும், அத்த சத்தத்தில் வச்சு சொன்ன ஜால வித்தியாகட்டும், அப்படியே படிக்க படிக்க இன்பமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். இதுவும் படிச்சுட்டு கொஞ்சம் புரிஞ்சிருந்தான். போன 2 பாட்டில் தனக்கு முருகன் சொல்லி கொடுத்தது என்னான்னு சொன்னார் இல்லையா, அத்தை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்கிறாரு. இங்கே அவரோட அருள் இல்லாமல் எதுவுமே வேலைக்காவாதுன்னு தெளிவாக சொல்லிடுறாரு. சொல்லற சும்மா இருன்றது சாமானியப்பட்ட சமாச்சாரம் இல்லை. இதோ வேலை கையில் பிடிச்சின்னு நிற்கிறானே அந்த கந்தனா புரிய வச்சாலுடைய நம்மகிட்ட இருக்கிற அறிவை யூஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெளிவாக நமக்கெல்லாம் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த 2ஐயும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணினா உனக்கு தெரிய வருது என்னான்னு அந்த கடைசி 2 வரியில் சொல்கிறார். உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. உரு இல்லை, அருவமும் இல்லை, இருக்கிறதோ இல்லாததோ இல்லை, இருட்டும் இல்லை, வெளிச்சமும் இல்லைன்னு சொல்கிறப்ப தலையே சுத்தும். சாதாரணமாக பார்த்தா அனுபூதினா அதுக்கு உருவமும் கிடையாது, அதுக்காக அது அருவம்னு சொல்ல முடியாதுன்றார். அவ்வளோதானே இதுன்னு கேட்டியானா இல்லைன்னு தான் சொல்லணும். உருவமாக்கிறது மயில் நல்லா தோகையை வச்சுக்கணும், அழகாக பெருசாக உருவமாக தெரியும். முருகனோட கொடியில் சேவலுக்கு இது, அதோட சத்தம் காதுக்கு தான் கேட்குமே தவிர பார்க்க முடியாது. அதுக்காக அது அருவம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அத்தை நம்ம கேட்குறோம். சரி, இப்போ அடுத்த 2ஐயும் பார்ப்போம். இந்த அனுபூதியை நீ புரிஞ்சுக்கிறியானா அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னே உனக்கு புரியாமல் போயிடும். அந்த அனுபவம் இருட்டா இல்லை வெளிச்சமானு கூட தெரியாது. இதை இன்னும் தத்துவமாக பார்க்க போறியானா நாத விந்து கலாதி நமோ நமனு திருப்புகொள்ள சொல்கிறாரு, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் பண்ணி பார்க்கலாம். இந்த நாதம் விந்துன்ற 2ஆல தான் இந்த உலக இயக்கமே நடக்குது. நாதம்ன்றது உருவம் இல்லாது, விந்துன்றது உருவம் இருக்கிறது. விந்துன்றது இருக்கிற ஒன்று, நாதம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அதான் காட்டிக்கு இல்லாதது. விந்துவை மயில் தொகைக்கு ஒப்பா சொல்லுவாங்க. மயில் இருட்டான மேகத்தை கண்டா நல்லா தொகையை விரிச்சு ஆடும். இருட்டெல்லாம் விலகி வெளிச்சம் வர்றப்போ சேவல் தன்னோட நாதத்தை எழுப்போம். நல்லா புரிஞ்சுக்க, இருட்டு மேக இருட்டில் மயில் தொகை விரிச்சு ஆடும், அது விந்து. இருட்டெல்லாம் விலக்கி வெளிச்சம் வர்றப்போ சேவல் கூவும், அது நாதம். இதும்படிக்கு பார்த்தா இந்த நாதம் விந்துன்ற 2ஐயும் தாண்டி நிற்கிற ஒன்று தான் அதுன்னு தெரிய வரும். இதுக்கு இன்னும் பெருசாக விளக்கம் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நம்மளால் ஆகிற காரியம் இல்லை. இதைத்தான் முதல் 2 வரி சொல்லுது. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. என்ன சொல்கிறாரு இதில்? ஞானம் வேணும். அதுக்கு முருகன் கையில் வச்சு நிற்கிறார அந்த தனிவேல் தான் ஞானம். அத்தை கொடுக்குறவன் முருகன். முனிவர்களுக்கெல்லாம் பெரிய முனி நம்ம கந்தன். அவனா மனசு வச்சு ஒரு குருவா புரிய வச்சா மட்டுமே இதெல்லாம் புரியும். மற்றபடி நம்மகிட்ட இருக்கிற சின்ன அறிவை வச்சுக்கின்னு இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுன்றது நடக்கவே நடக்காதுன்னு கண்டிஷனாக சொல்லிடுறாரு இந்த பாட்டில். போன 2 பாட்டில் சொன்னதை கேட்டதும் இது ரொம்ப ஈஸியான சமாச்சாரம் போல நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பாட்டில் ஒரு டொக்கு வைக்கிறாரு அருணகிரியார் என்று நிறுத்தினான் மயிலை மன்னார். ஞான் கூட அதே சோதிச்சு இப்போ நல்ல மனசிலாயி என கையை கூப்பினான் நாயர். சரி, அடுத்த பாட்டு நாளைக்கு பார்க்கலாம் என்றான் மன்னார். முருகன் தனிவேல் முனி நம் குருவென்றருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவன்றருவன்றுளதன்றிலதன்றிருளன்றொளியென்றென நின்றதுவே. வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ